ஹலோ பிலிவர்ஸ், வெல்கம் பேக் டு பிலிவர்ஸ் வேர்ல்ட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். வை மேனிஃபெஸ்டேஷன் இஸ் நாட் ஒர்க்கிங். அதாவது எனக்கு மட்டும் ஏன் நான் வேண்டது எதுவுமே நடக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மனசில் பதிவு வச்சுக்கோங்க, இந்த டாப்பிக்கு உங்கள் லைஃபையே மாற்றுற பவர் இருக்குது. நம்ம எல்லாரும் கேட்டிருக்கோம், திங்க் பாசிட்டிவ்னோ, ஆஸ்க் பண்ணுங்கள், பிலீவ் பண்ணுங்கள், ரிசீவ் பண்ணுங்கன்னோ, யூனிவர்ஸ் வில் கிவ் எனி திங் யூ வாண்ட்னோ, நீங்கள் எதை கேட்டாலும் யூனிவர்ஸ் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கும், இந்த மேனிஃபெஸ்டேஷன் எல்லாருக்கும் நடக்குது, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் ஒர்க் ஆகலை? நானும் ப்ரே பண்ணுறேன், அஃபர்மேஷன் சொல்கிறேன், விஷுவலைசேஷன் பண்ணுறேன், பட் ரிசல்ட் மட்டும் வரவே இல்லை. வை? ஸோ டுடே இன்னைக்கு அந்த உண்மையை போட்டு உடைக்க போகிறோம். ஓப்பன் அண்ட் ஹானஸ்டாக, நோ சுகர் கோட்டிங். ஸோ ரெடியா? லெட்ஸ் பிகின். முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. மேனிஃபெஸ்டேஷன் இஸ் நாட் மேஜிக். மேனிஃபெஸ்டேஷன் இஸ் அ ப்ராசஸ். இது ஒரு செயல்முறை. சில பேர் மேனிஃபெஸ்டேஷன்னா நான் திங்க் பண்ணுற அத்தனையும் யூனிவர்ஸ் கொடுக்குமான்னு கேட்குறாங்க. அப்படி இருந்திருந்தா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஐஏஎஸ் ஆகியிருப்பாங்க, ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய க்ரஷ்ஷை மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொரு ஏழையும் கோடீசன் ஆகியிருப்பாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, திங்கிங் அலோன் நெவர் சேஞ்சஸ் ரியாலிட்டி. அதாவது நினச்சிட்டு இருந்தால் மட்டும் வாழ்க்கை மாறாது. திங்கிங்கோட எமோஷன்ஸ், அதாவது உணர்ச்சி அண்ட் இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன் சேரும்போது தான் உங்கள் ரியாலிட்டி மாறும். ஸோ இப்போ இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன்னா என்னன்னா, நீங்கள் ஒரு ஜாப் தேடிட்டு இருக்கீங்கன்னா அப்போது டக்குன்னு ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கும்போது உங்கள் உள்ளுணர்வு சொல்லும், இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுன்னு. அது பேச்சு கேட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு அதில் பாசிட்டிவ் ரிசல்ட் தான் வரும். இதுக்கு பேர் தான் இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன். இப்போது மேனிஃபெஸ்டேஷன் வேலை செய்யாத காரணங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரீசன் நம்பர் 1, உங்களையே நீங்கள் நம்பாதது தான். நீங்கள் டெய்லி அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க, ஐ ஆம் சக்ஸஸ்ஃபுல், ஐ ஆம் ஹாப்பி, மணி ஃப்ளோஸ் டு மீன்னு. அதாவது நான் ஜெயிச்சிட்டேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், என்கிட்ட பணம் அபரிவிதமாக வருதுன்னு இப்படி எல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் உள்ள ஒரு குரல், என்னால் முடியாது போல, நடக்கிற மாதிரி தெரியல, இது எப்படி இருக்குன்னா வரும் ஆனால் வராது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போது நமக்குள்ளாரையே ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது, அதாவது ஒரு முரண்பாடு இருக்குது. உங்கள் மைண்ட் சொல்லுது நான் வெற்றிக்கு தகுதியானவன், பட் உங்கள் ஹார்ட் சொல்லுது நான் தகுதியானவன் இல்லைன்னு. ஸோ அதனால தான் மேனிஃபெஸ்டேஷன் ஃபெயில் ஆகுது. பிகாஸ் யூனிவர்ஸ் நீங்கள் கேட்குறத கொடுக்காது, நீங்கள் எதை நம்புறீங்களோ அதை தான் யூனிவர்ஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் தகுதியானவன் சொல்லி நம்புங்க. ரீசன் நம்பர் 2, யூ மேனிஃபெஸ்ட் ஃப்ரம் லக். அதாவது இல்லாதவங்க மனநிலையிலிருந்து நம்ம யூனிவர்ஸ் கிட்ட கேட்குறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாண்ட் மணி, அதாவது எனக்கு பணம் வேணும்னு கேட்குறீங்கன்னா அப்போது சப்கான்ஷியஸ்லி என்கிட்ட பணம் இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்படி கேட்டால் மேனிஃபெஸ்டேஷன் நடக்காது. நீங்கள் பயம், கவலை, பற்றாக்குறையான மைண்ட் செட்டில் இருந்து யூனிவர்ஸ் கிட்ட எதை கேட்டாலும் யூனிவர்ஸ் என்ன உங்களுக்கு திருப்பி கொடுக்குன்னா அதே பயம், அதே கவலை, அதே பற்றாக்குறையான மைண்ட் செட் தான் கொடுக்கும். அப்போது எப்படி கேட்கணுன்னா, என்கிட்ட பணம் அபரிவிதமாக இருக்குன்னு சொல்லணும். அப்புறம் சொன்னதை நம்பவும் செய்யணும். ஸோ ஃபீல் ரிச் எமோஷ்னலி பிஃபோர் பிகமிங் ரிச் ஃபிசிக்கலி. உண்மையாக உங்கள் லைஃப்பில் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நடந்துட்ட மாதிரி ஃபீல் பண்ணணும். ரீசன் நம்பர் 3, நாட் டூயிங் இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன். அதாவது செயல் எதுவும் பண்ணாமலே காத்திருக்கிறது. இதுதான் பெரிய காரணம். சிலர் நினைப்பாங்க, நான் காத்திருந்தா கடவுள் நிச்சயமாக தருவார்னு. ஆனால் மேனிஃபெஸ்டேஷன் அப்படி வராது. ஆக்ஷன் இல்லாமல் பண்ணுற அஃபர்மேஷன்ஸ் எப்படி இருக்குன்னா, எனக்கு 6 பேக் வேணும் ஆனால் நான் ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன்னா எப்படி வரும்? அதனால் நம்ம தாட்ஸோட இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன் சேரும்போது தான் மேனிஃபெஸ்டேஷன் கண்டிப்பாக நடக்கும். ரீசன் நம்பர் 4, யூ கீப் சேஞ்சிங் யுவர் மேனிஃபெஸ்டேஷன் தாட்ஸ். அதாவது தினமும் உங்கள் விருப்பத்தை மாற்றிட்டே இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நான் ஒரு பிஸ்னஸ் மேக்னெட் ஆகணும்னு யூனிவர்ஸ் கிட்ட கேட்குறீங்க. ஆனால் நாளைக்கு அதை மாற்றி எனக்கு ஒரு நல்ல ஜாப் வேணும் யூனிவர்ஸ் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு அடுத்த நாள் என்ன வேணும்னே தெரியல. இந்த கன்ஃபியூஷனில் யூனிவர்ஸ் எப்படி டெலிவர் பண்ணும்? இமேஜின், நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க. அங்கே சர்வர் கிட்ட போயிட்டு எனக்கு இட்லி வேணும்னு கேட்குறீங்க. அவர் இட்லி கொண்டு வந்து கொடுக்கும்போது இல்லை எனக்கு தோசை வேணும்னு சொல்கிறீங்க. சரி ஓகேன்னு சொல்லி தோசை எடுத்துகிட்டு ஒரு பாதி வழியில் வந்துட்டு இருக்கும்போது இல்லை எனக்கு பொங்கல் வேணும்னு சொல்கிறீங்க. கடைசியில் என்ன நடக்கும்? உனக்கு இங்கே சாப்பாடே கிடையாது, வெளியில் போன்னு சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் தான் பட்னியாக போவீங்க. அதே போல தான் மேனிஃபெஸ்டேஷனும். ஸோ கிளாரிட்டி இஸ் பவர். தெளிவாக கேளுங்க. ரீசன் நம்பர் 5, யூ ஆர் நாட்
நாட் ரெடி எனர்ஜெட்டிக்கலி. நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட கேட்ட விஷயத்துக்காக பொறுப்பை ஏற்க தயாரில்லை. நீங்கள் கேட்குறீங்க எனக்கு 1 கோடி மதிப்புள்ள வியாபாரம் வேணும்னு, ஆனால் 1 லட்சம் பொறுப்பு கூட சமாளிக்க முடியல. அப்படி இருக்க யூனிவர்ஸ் பெரிய பொறுப்பை எப்படி தரும்? நீங்கள் கேட்குறீங்க வெற்றி வேணும், ஆனால் கஷ்டம் வந்தால் ஓடிடுறீங்க. வெற்றி வேணும்னா வெற்றிக்கான மனிதராக முதல்ல மாறணும். ஹவு டு மேக் மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க், எப்படி கேட்டால் மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். Now listen carefully. Step number 1, be specific. அதாவது தெளிவாக இருக்கிறது. எனக்கு பணம் வேணும்னு சொல்லாதீங்க. ஒரு மாதத்தில் 10 லட்சம் சம்பாதிக்க போகிறேன்னு சொல்லுங்கள். இல்லைனா நான் 10 லட்சம் சம்பாதிச்சிட்டேன்னு சொல்லுங்கள். ஸ்டெப் நம்பர் 2, ஃபீல் இட் எமோஷ்னலி. அதாவது உணர்ச்சியோட கற்பனை செய்யுங்க. கண்ணை மூடி அது நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி நினச்சி கற்பனை பண்ணுங்க. நான் ஃபீல் த ஹாப்பினஸ், பீஸ் அண்ட் கிராட்டிடியூட். நன்றி உணவோடு இருங்க. ஸ்டெப் நம்பர் 3, டேக் ஆக்ஷன்ஸ் டெய்லி. அதாவது தினசரி செயல் பண்ணுறது. அதிகம் வேணாம், 1% முன்னேற்றம் இருந்தால் கூட போதும். ஸ்டெப் நம்பர் 4, ரிமூவ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அதாவது எப்போ வரும், எப்படி வரும் அப்படின்னு கேட்கவே கேட்காதீங்க. ஏன்னா அது சந்தேகத்தின் குரல். ஸ்டெப் நம்பர் 5, ட்ரஸ்ட் த டைமிங். யூனிவர்ஸ் எப்போதுமே நோவே சொல்லாது. அதுக்கு பதிலாக யூனிவர்ஸ் என்ன சொல்லுன்னா, பொறுமையாக இரு, நான் தர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக தருவேன்னு சொல்லும். ஃபைனல் ட்ரூத் என்னன்னா, மேனிஃபெஸ்டேஷன் ஃபெயில் ஆகிற முக்கியமான ரீசன் என்னன்னா, நீங்கள் அது கூட அலைண்டா இல்லைன்னு அர்த்தம். என் கூடவே பொறுமையா சொல்லுங்க, நான் தயாரா இருக்கிறேன், நான் என்னை முழுமையாக நம்புகிறேன், நல்ல விஷயங்கள் என்னை தேடி வருகிறது, நான் வெற்றிக்கு தகுதியானவன் சொல்லுங்க. இப்படி எல்லாம் பண்ணுனீங்கன்னா உங்க மேனிஃபெஸ்டேஷன் நிச்சயமா நிஜமாகும். அந்த நாள் நீங்க சிரிச்சுட்டே சொல்வீங்க, ஆமா எனக்கு இப்போல்லாம் மேனிஃபெஸ்டேஷன் ஈஸியா பண்றேன்னு சொல்வீங்க. ஸோ பிலீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஐ எம் ரெடி யூனிவர்ஸ்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க, நான் ரிப்ளை பண்றேன். அப்புறம் கோச்சிங்காக நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அண்ட் மெயிலெலாம் பண்ணுறீங்க. நிறைய கிளைண்ட்ஸ் இருக்கிறதுனால உடனே ரிப்ளை பண்ண முடியல. இதுக்கப்புறம் நம்ம டீம்ல இருந்து உங்களுக்கு ரிப்ளை சீக்கிரமாக வரும். பிலீவர்ஸ் வேர்ல்ட் சேனலை தொடர்ந்து பாருங்கள். நாம் எல்லாரும் ஜெயிக்க பிறந்தவங்க. நம்பிக்கை உள்ளவர்களுக்கான இடம் இது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிற விஷயத்தை அடைய வைக்கிறதுக்காகத்தான் நான் இங்கே இருக்கேன். மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. Until then, manifest powerfully.